Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் மென்சுரேஷன். அதுல எக்ஸசைஸ் 7.4ல உள்ள ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து சால்வ் பண்ண போறோம். இது நார்மலா எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, எப்படி வந்து ஒரு சாலிட வந்து இன்னொரு சாலிடுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். சரிங்களா? எப்படி ஒரு வால்யூமை வந்து இன்னொரு வால்யூமுக்கு வந்து மேட்ச் பண்றது அப்படின்ற மாதிரி பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எக்ஸசைஸ் 7.4 ப்ராப்ளம் நம்பர் 1. An aluminium sphere of radius 12 cm is melted to make a cylinder of radius 8 cm. Find the height of the cylinder. என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது ஒரு ஸ்பியர் வந்து இருக்கு. அது ஃபுல்லா அலுமினியம் வந்து இருக்கு. சரிங்களா? அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்னது? 12 சென்டிமீட்டர். இப்போ இதை வந்து உருக்குறாங்க. உருக்கி வந்து என்ன வந்து தயாரிக்கிறாங்க? ஒரு சிலிண்டர் வந்து தயாரிக்கிறாங்க. அதோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? அதாவது எவ்வளோ மெட்டல் உருக்குனீங்களோ அதை யூஸ் பண்ணி தானே சிலிண்டர் வந்து மேக் பண்ணியிருக்கீங்க. ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியரை வந்து வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட மேட்ச் பண்ணாலே ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுதான் அந்த ஸ்பியர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இதோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது 12 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ R1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். சரிங்களா? இது ஸ்பியர். இதை வந்து என்ன பண்றாங்க? இப்போ வந்து உருக்குறாங்க, மெல்ட் பண்றாங்க. இதை மெல்ட் பண்ணி என்ன வந்து தயாரிக்கிறாங்க? ஒரு சிலிண்டர் வந்து தயாரிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும் அது சிலிண்டர். ஸோ இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? அதாவது சிலிண்டரோட ரேடியஸ் இங்கேருந்து இங்கே இருக்கு பார்த்தீங்களா? R2 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்னது? 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் ஹைட். சரிங்களா? ஸோ H2 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Q1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Q1 இங்க ஸ்பியரோட டீடைல்ஸ். சரிங்களா? இங்க சிலிண்டரோடது. ஸோ இப்படி எழுதிட்டீங்கன்னா கன்ஃபியூஷன் வந்து இருக்காது. சரிங்களா? இப்போ ஸ்பியரோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் R1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். இப்போ சிலிண்டரோட ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியஸ் R2 இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பியருக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஹைட்டு அதெல்லாம் தேவையே கிடையாது. ரேடியஸ் மட்டும் இருந்தாலே போதும். சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் ஹைட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஹைட் தட் இஸ் ஈக்குவல் டு H2. இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. ஸோ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது? வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் ஸ்பியரோட ஃபார்முலா வந்து என்னது? 4/3 பை R கியூப். சரிங்களா? ஸோ இங்க வந்து 1 ரெப்ரசென்ட் பண்ணிருக்கனால இங்க வந்து 1 வந்து போட்டுக்கோங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து என்னது? பை R ஸ்கொயர் H. ஸோ இங்க R2 இங்க H2 அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது H2. அதுக்கு முன்னாடி வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4/3 பையை வந்து அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் R1 கியூப் என்ன கொடுத்துருக்காங்க? 12 கொடுத்துருக்காங்க. ஸோ 12 இன்டூ 12 இன்டூ 12 தட் இஸ் ஈக்குவல் டு பை இன்டூ இங்க என்னது? R2 ஸ்கொயர். R2 வந்து என்னது? 8. ஸோ 8 இன்டூ 8 இன்டூ H2. இதுதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. தேர்ஃபோர் H2 is equal to என்னது? அதாவது இங்க இருக்க வேல்யூஸ் வந்து கீழே வந்து போயிடும் டினாமினேட்டருக்கு. ஸோ 4 பை இங்க 3 வந்து அப்படியே வந்து வச்சுக்கோங்க, மேல இருக்கிறது அப்படியே எழுதிக்கோங்க. பை இன்டூ 12 இன்டூ 12 இன்டூ 12. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே இப்போ கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 3 இன்டூ பை இன்டூ 8 இன்டூ 8. ஸோ இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. பை கேன்சல் ஆயிரும். இது வந்து 4 டைம்ஸா. நெக்ஸ்ட் வந்து 8 இருக்கு. ஸோ கேன்சல் ஆகுமா? இது 1 டைம், இது வந்து 2 டைம்ஸ். நெக்ஸ்ட் இதுவும் வந்து கேன்சல் ஆகுமா? இது 1 டைம், இது 2 டைம். நெக்ஸ்ட் 2 வந்து இதுல கேன்சல் ஆகுமா? 6 டைம். சரிங்களா? திரும்பவும் கேன்சல் பண்ணலாம். பண்ணீங்கன்னா 3 டைம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கு? 12 இன்டூ 3 வந்து இருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 12 3s are 36. Therefore H is equal to 36 சென்டிமீட்டர். இது H2. சரிங்களா? ஸோ சென்டிமீட்டர் யூனிட்டை வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஃபைனலாக வந்து எப்படி எழுதணும்? Therefore the height of the cylinder
is equal to 36 சென்டிமீட்டர். ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணுங்க. Exercise 7.4, problem number 2. Water is flowing at the rate of 15 km per hour through a pipe of diameter 14 cm into a rectangular tank which is 50 meter long and 44 meter wide. Find the time in which the level of the water in the tank will rise by 21 centimeter. இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பைப் கொடுத்திருக்காங்க, அப்புறம் வந்து ஒரு டேங்க், ரெக்டாங்குலர் டேங்க் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரெண்டு சாலிட்ஸ் நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பைப் வந்து இருக்கு. பைப் வந்து என்ன ஷேப்ல வந்து இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப். ஸோ இதுதான் அந்த பைப் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பைப் வழியா வந்து தண்ணி வந்து ஃப்ளோ ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு கீழே. அட் அ ரேட் ஆஃப் 15 கிலோமீட்டர் பெர் ஹவர் அப்படின்னா வந்து என்னன்னா ஸ்பீட் ஆஃப் வாட்டர். தண்ணி வந்து என்ன வேகத்துல வந்து ஓடிட்டு இருக்கு, அதாவது 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ ரேட் அதாவது ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பைப் ஆஃப் டயமீட்டர் 14 சென்டிமீட்டர். இந்த பைப்போட டயமீட்டர், ஸோ டி இஸ் ஈக்குவல் டு 14 சென்டிமீட்டர் அப்படின்னா ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ அது இங்கேருந்து இங்கே வரைக்கும் என்னது, அதாவது ரேடியஸ் ஆர் 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு 14/2 which is equal to 7 சென்டிமீட்டர். இப்போ இந்த தண்ணி வந்து எங்க வந்து வடிதான், ஒரு ரெக்டாங்குலர் டேங்க். ரெக்டாங்குலர் டேங்க்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்குமா? ஸோ இதுதான் அந்த டேங்க் அப்படின்னு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். அதாவது ரெக்டாங்குலர்னா என்னது, ஒரு கியூப் மாதிரி தான். மேலே பார்க்கும்போது மட்டும் இங்க இருந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு கியூபாய்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கு டேங்க். இதுல வந்து தண்ணி வந்து இதுல இருந்து வந்து விழுகுது. சரிங்களா? இப்போ இந்த ரெக்டாங்குலர் டேங்கோட டைமென்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் லாங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்துக்கோங்க, இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்க மீட்டரா இருக்கு. ஸோ நார்மலா வந்து ஏதாவது ஒன்றை வந்து ஒரு யூனிட்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிருங்க. நம்ம இதை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? 7 சென்டிமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடுவோம். மீட்டர் கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும், டிவைடட் பை 100 வந்து போடணும். ஸோ மீட்டர் இப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ டேங்கோட லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, 50 மீட்டர். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 50 மீட்டர். நெக்ஸ்ட் வைடு, அகலம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 44 மீட்டர், அதாவது இங்கே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 44 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த டைம் இன் விச் த லெவல் ஆஃப் த வாட்டர் இன் தி டேங்க் வில் ரைஸ் பை 21 சென்டிமீட்டர். அதாவது இப்போ தண்ணி வந்து இப்போ ஃபில் ஆகிட்டே இருக்கு. இப்போ 21 சென்டிமீட்டர் வரைக்கும் ஃபில் ஆகணும்னா எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுதான் இந்த 21 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஹைட் இது வந்து என்னது, 21 சென்டிமீட்டர். இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும், 21/100. சரிங்களா? ஸோ மீட்டர். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த சிலிண்டரை ஃப்ளோ ஆகிற வாட்டர் தானே இங்க வந்து போய் ஃபில் ஆகுது. ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து இதுக்கு வந்து ஈக்குவலா, அதாவது இங்க நிறைஞ்ச தண்ணிக்கு வந்து ஈக்குவல். ஸோ இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இந்த டைம் வந்து எவ்வளவு நேரம் எடுத்திருக்கு அப்படின்றத ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Q1 என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்னது, இங்க டைம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். 15 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இப்போ இந்த 15 கிலோமீட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து மீட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடலாமா, ஏன்னா எல்லாமே மீட்டர்ஸ்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும், இன்டூ 1000 வந்து பண்ணணும். ஸோ இன்டூ 1000 வந்து போட்டுக்கோங்க. என்ன கிடைக்கும், மீட்டர் பெர் ஹவர்ல வந்து கிடைக்கும். ஸோ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஸ்பீடோட ஃபார்முலா வந்து என்னது, டிஸ்டன்ஸ் பை டைமா, டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம், அதாவது இந்த சிலிண்டரோட லென்த் அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதாவது ஹைட், இதுதான் டிஸ்டன்ஸ். சரிங்களா? இந்த பைப்ல இவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி தானே போகுது. ஸோ அதுதான் டிஸ்டன்ஸ். அதனால இதை வந்து H1 அப்படின்னு வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? தேர்ஃபோர் ஸ்பீட் வந்து இப்போ ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, 15,000. சரிங்களா? 3 0 மறந்துடாதீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வந்து என்னது, H1 டிவைடட் பை டைம். Therefore, T is equal to another H1 divided by 15,000.
ஸோ இப்போ டைம் வந்து கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து அந்த லென்த் ஆஃப் தி சிலிண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஹைட்டை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ஹைட்டை வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டரை வந்து இந்த கியூபாய்டோட மேட்ச் பண்ணணும். சரிங்களா? கியூபாய்டோட வால்யூம்க்கு வந்து மேட்ச் பண்ணணும். மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த H1 வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது மூலமா நம்ம வந்து டைம் வந்து கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? Therefore, volume of cylinder is equal to volume of cuboid. ஸோ சிலிண்டரோட வால்யூம் வந்து என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹச். சரிங்களா? ஸோ இது வந்து H1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இது R1. தட் இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட். அதாவது வால்யூம் ஆஃப் கியூபாய்ட். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. பையோடது வந்து 22/7. இப்போ R1ன்றது வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் தி சிலிண்டர். என்ன கொடுத்துருக்காங்க? 7 சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அதாவது 7/100 மீட்டர். ஸோ 7/100 இன்டூ 7/100. இப்போ H1 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய வேல்யூ. ஸோ இன்டூ H1 இஸ் ஈக்குவல் டு லென்த் இன்டூ பிரெத் இன்டூ ஹைட் ஆஃப் கியூபாய்ட். இப்போ கியூபாய்ட் வந்து எடுத்துக்கோங்க. லென்த் என்ன கொடுத்துருக்காங்க? 50. பிரெத் வந்து 44. இன்டூ இப்போ ஹைட் எவ்வளோ லெவலில் வந்து தண்ணி வந்து இருக்கு? 21/100 மீட்டர். சரிங்களா? ஸோ இதுதான். இப்போ H1 வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாமா? Therefore, H1 is equal to 50 into 44 into 21. அதாவது இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே வந்து இங்கே போயிடும். சரிங்களா? நியூமரேட்டருக்கு இன்டூ 7 இன்டூ 100 இன்டூ 100. இங்கே ஏற்கனவே டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 100 இருக்குது. ஸோ 100 வந்து அப்படியே வந்து போட்டுக்கோங்க. இன்டூ இங்கே இருக்கிறது எல்லாம் இங்கே வந்துடும். சரிங்களா? ஸோ 22 இன்டூ 7 இன்டூ 7. ஸோ இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ண முடியும்? 100 கேன்சல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ண முடியும்? இந்த 2 டைம்ஸ் வந்து பண்ண முடியும் 11 டேபிள்னால. நெக்ஸ்ட் இந்த 7 வந்து செய்ய முடியுமா? நெக்ஸ்ட் இதை வந்து 3 டைம்ஸ் வந்து பண்ண முடியுமா? ஸோ வந்து என்ன இருக்கு? 50 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 100 வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணுங்க. 50 இன்டூ 2 100, 100 இன்டூ 3 300, 300 இன்டூ 100 என்ன கிடைக்கும்? 30,000. அதாவது 300 கூட 2 0. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன யூனிட்ல வந்து இருக்கு? மீட்டர்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லாமே மீட்டர்ல தானே வச்சிருக்கோம். இப்போ லென்த் ஆஃப் த பைப், அதாவது ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து டைம்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. Therefore, T is equal to என்னது? H1. H1 ஓட வேல்யூ வந்து 30,000 divided by 15,000. So 0 0 0 cancel ஆயிரும். 30/15 என்னது? 2/1. Therefore, T is equal to என்னது? 2. இப்போ யூனிட் வந்து கன்ஃபியூஷனாக வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து ஸ்பீடை வந்து பார்த்துக்கோங்க. எதில் வந்து இருக்கு? ஹவரில் வந்து இருக்கு. ஸோ 2 hours. ஸோ இதுதான் வந்து டைம் டேக்கன் டு, அதாவது ஃபில் தி டேங்க் பை 21 சென்டிமீட்டர். சரிங்களா? Therefore, the time required is equal to 2 hours. யூனிட்டை வந்து மறக்கக்கூடாது. சரிங்களா? Exercise 7.3, problem number 3. A conical flask is full of water. The flask has a base radius R units and height H units. The water poured into a cylindrical flask of base radius XR units. Find the height of the water in the cylindrical flask. ரெண்டு ஃப்ளாஸ்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து கோனிக்கல் ஃப்ளாஸ்க், இன்னொன்று வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். அதோட டைமென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் இருந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து வாட்டரை வந்து ஊற்றுறாங்க. சரிங்களா? ஸோ அப்படி ஊற்றும் போது ஹைட் ஆஃப் தி வாட்டர் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது சிலிண்டரிக்கல் ஃப்ளாஸ்கில் எவ்வளோ ஹைட் வந்து நிறைஞ்சிருக்குது தண்ணி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டோட வால்யூமை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே அதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் தண்ணி இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளாஸ்க் வந்து எப்படி இருக்கணும்? இப்படி இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி இருக்கணும் கோனிக்கல் ஃப்ளாஸ்க்கு. இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க? R யூனிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ R யூனிட்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் இதோட ஹைட் வந்து என்னது? H யூனிட்ஸ். ஸோ இப்போ இதுல இருந்து தண்ணியை வந்து போர் பண்றாங்க.
ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கில் வந்து போர் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதோட பேஸ் ரேடியஸ் வந்து XR யூனிட்ஸ். அதாவது இங்கே இந்த ரேடியஸ் இருக்குல்ல, ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது, XR, இதோட யூனிட்ஸ். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் தி வாட்டர் இன் தி ஃப்ளாஸ்க். இப்போ இதுலேருந்து தண்ணி வந்து ஊற்றுறீங்க சரிங்களா, இவ்வளோ தூரம் ஃபில் ஆயிருக்கு அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிறேன் சரிங்களா, ஊற்றின தண்ணி. இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதோட ஹைட் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த சிலிண்ட்ரிக்கல் ஹைட்ல வந்து எவ்வளவு தூரம் தண்ணி இருக்கு அதை எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, வால்யூம் ஆஃப் கோனை வந்து இந்த வால்யூம்க்கு வந்து மேட்ச் பண்ணணும் சரிங்களா. ஸோ இந்த வால்யூம் மேட்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Q1 வந்து எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா. Q1 என்ன கொடுத்துருக்காங்க, கோனிக்கல் ஃப்ளாஸ்க். இங்க வந்து சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இப்போ ரேடியஸ் வந்து என்னது, R யூனிட்ஸ். ஹைட் வந்து H யூனிட்ஸ். இப்போ சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்கோட டீடைல்ஸ் சரிங்களா. ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது XR யூனிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க, X into R. இப்போ நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணா ஹைட் ஆஃப் தி வாட்டர் இன் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எழுத போறது வந்து ஹைட் ஆஃப் வாட்டர். ஸோ ஹைட் ஆஃப் வாட்டர் இன் சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். இது வந்து என்னன்னு வந்து எடுத்துக்க போறோம், H அப்படின்னு வந்து எடுத்துக்க போறோம். அப்படி இல்லைன்னா H1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க H யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இங்க H1. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வால்யூம் ஆஃப் water poured from conical flask is equal to volume of water in cylindrical flask. ஸோ இப்போ ரெண்டையும் வந்து மேட்ச் பண்ணுங்க. ஸோ இதில் தான் அந்த ப்ராப்ளமே வந்து இருக்கு. ஸோ அதனால தான் கிளியராக வந்து இவ்வளோ தூரம் எழுதியிருக்கேன் சரிங்களா. கோனிக்கல் ஃப்ளாஸ்கோட வால்யூம் வந்து என்னது, 1/3 பை R ஸ்கொயர் H. இங்கே RH அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அதோட வால்யூம் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, பை ஆர் ஸ்கொயர் H. பை ஆர் ஸ்கொயர் H. ஸோ இப்போ வந்து 1/3 பை R ஸ்கொயர் H, இதை வந்து அப்படியே வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து இதை என்னெல்லாம் மாற்றினீங்க, பை ஆர் ஸ்கொயர் பதில் என்ன யூஸ் பண்ணணும், XR வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னது, ரேடியஸ் ஆஃப் சிலிண்டர். ஸோ XR தி ஹோல் ஸ்கொயர். ஹச்க்கு பதிலாக வந்து என்ன யூஸ் பண்ணணும், H1. இதுதான் வந்து என்னது, ஹைட் ஆஃப் தி வாட்டர் இன் தி சிலிண்ட்ரிக்கல் ஃப்ளாஸ்க். ஸோ H1. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது வந்து H1 தான். ஸோ இது எல்லாமே அந்த சைடு வந்து கொண்டு போயிருங்க, ரிமைனிங் எல்லாமே. ஸோ H1 இஸ் ஈக்குவல் டு 1/3 மேலே அப்படியே பை ஆர் ஸ்கொயர் H போட்டுக்கோங்க. கீழே வந்து என்ன வரும், பை வந்துடும். இப்போ XR ஸ்கொயர் அப்படின்னு என்ன அர்த்தம், X ஸ்கொயர் R ஸ்கொயர். ஸோ இப்போ என்னெல்லாம் கேன்சல் பண்ணலாம், பை கேன்சல் பண்ணலாம், R ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கு, H/3X ஸ்கொயர். ஸோ இதுதான் வந்து என்னது, H1. இது வந்து யூனிட்ஸ் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க சரிங்களா. அது என்ன யூனிட்ஸாக வேணா இருக்கலாம். இப்போ ஃபைனலாக ஆன்சர் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Therefore the height of water in cylindrical flask is equal to H divided by 3X square units. இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணுங்க. இங்க வந்து பாப்பீங்க ஏ வந்து XH அப்படின்னு வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோன்னு. இங்க வந்து அந்த X அண்ட் H வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, H வந்து ஹைட் ஆஃப் தி கோனிக்கல் ஃப்ளாஸ்க் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது, X வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது சரிங்களா. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். Exercise 7.4 problem number 4. A solid right circular cone of diameter 14 cm and height 8 cm is melted to form a hollow sphere. If the external diameter of the sphere is 10 cm, find the internal diameter. So இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ரெண்டு சாலிட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து கோனு, இன்னொன்று வந்து
ஹாலோ ஸ்பியர் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு சாலிட்ல இருந்து இன்னொரு சாலிட் வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப் சர்ச்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி, கிளாஸ் 10 மேத்ஸ், கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். வந்து மெல்ட் பண்ணி கன்வெர்ட் பண்றாங்க. ஸோ என்ன பண்ணணும்? 2 வால்யூமை வந்து மேட்ச் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இன்டர்னல் டயாமீட்டர் வந்து ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ரைட் சர்க்குலர் கோன் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் வந்து என்னது? அதாவது R1 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். R1 is equal to 14/2 that is equal to 7 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஹைட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஹைட். H1 is equal to 8 சென்டிமீட்டர். இப்போ இது வந்து என்னவா மெல்ட் பண்றாங்க? ஒரு ஹாலோ ஸ்பியரா வந்து மெல்ட் பண்றாங்க. ஹாலோ ஸ்பியர்னா எப்படி இருக்கும்? அதாவது இந்த மாதிரி வந்து இருக்கும். நடுவில் வந்து ஹாலோ வந்து இருக்கும். ஹாலோனா ஓட்டை. சரிங்களா? ஸோ இங்கே மட்டும்தான் மெட்டீரியல்ஸ் வந்து இருக்கும். ஸோ இப்படி வந்து மெல்ட் பண்றாங்க. இப்போ இதோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 சென்டிமீட்டர். டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரேடியஸோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த ஸ்பியரோட எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 10 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து. எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். ஸோ இதுல இருந்து எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? 10 divided by 2 அப்படின்னா வந்து என்னது? 5 சென்டிமீட்டர். ஸோ இங்க இருந்து இங்க இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து என்னது? எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். அதாவது கேபிட்டல் R தட் இஸ் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். எக்ஸ்டர்னல் டயாமீட்டர்னா ஒன்றும் இல்லை. அதாவது இது ஹோல் இது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் வந்து எக்ஸ்டர்னல் டயாமீட்டர். நம்ம வந்து ரேடியஸ் தான் வந்து தேவை ஃபார்முலா படி. ஸோ அதனால தான் இங்கே மட்டும் எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ இன்டர்னல் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும். இன்டர்னல் டயாமீட்டர்னா என்ன அர்த்தம்? அதாவது இங்க கம்ப்ளீட்டா இது ஃபுல்லா வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்டர்னல் டயாமீட்டர். இதை கண்டுபிடிக்கணும்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்டர்னல் ரேடியஸ், அதாவது இங்க இருக்கு பாத்தீங்களா? இந்த அளவு. ஸோ இந்த அளவு மட்டும் கண்டுபிடிச்சிட்டாலே போதும். நம்ம வந்து இன்டர்னல் டயாமீட்டர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஸ்மால் ஆரை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட். ஸோ ஸ்மால் ஆரை வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் டயாமீட்டர். ஸோ இது வந்து R2 அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்? 2 வால்யூமை வந்து மேட்ச் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் கோண இங்க ஹாலோ ஸ்பியர். ரேடியஸ் R1 is equal to another 7 centimeter. Height H1 is equal to 8 centimeter. Hollow sphere நம்மளுக்கு என்ன தெரியும்? External radii. Radius capital R. இங்க R2 கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா 2 வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே 1 அப்படின்னு வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 5 சென்டிமீட்டர். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? இன்னர் ரேடியஸ், அதாவது ஸ்மால் R2. இப்போ இதுதான் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் cone is equal to volume of hollow sphere. வால்யூம் ஆஃப் கோனோட ஃபார்முலா வந்து என்னது? 1/3 pi r square h. இப்போ எல்லா இடத்துலையும் R1 H1 வந்து போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 pi into r cube minus of r cube. இங்க வந்து என்னது? எல்லாமே 2 வந்து போடணும். ஸோ 2 இங்க 2. சரிங்களா? ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/3 into pi into r1 square அப்படின்னா 7 into 7 into h1 வந்து 8. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4/3 into pi into r2 cube அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? 5 cube. 5 cube னா 125. 5 into 5 into 5. சரிங்களா? மைனஸ் ஆஃப் r2 the whole cube. ஏதாச்சும் கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்க. அதாவது இங்க இருக்க பை இங்க இருக்க பையோட கேன்சல் பண்ண முடியும். 3 கேன்சல் பண்ண முடியும். இந்த 4 வந்து என்னது? இங்க 2 டைம்ஸ். சரிங்களா?
ஸோ இப்போ என்ன இருக்கீங்க 49 into 2 98 வந்திருக்கு. ஸோ 98 is equal to என்னது 125 minus of r square the whole cube. ஸோ இப்போ வந்து இங்கே மைனஸ் இருக்கனால அதை அந்த சைட் கொண்டு போயிட்டீங்கன்னா r2 the whole cube is equal to என்னது 125 minus of 98. r2 cube is equal to இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 27 வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் that is equal to 3 cube அப்படின்னு எழுதலாம். இப்போ cube கேன்சல் ஆயிரும். therefore r2 is equal to என்னது 3. இது யூனிட் வந்து சென்டிமீட்டர். ஸோ சென்டிமீட்டர் வந்து போட்டுக்கோங்க. therefore P என்ன கேட்டிருக்காங்க கொஷினை நல்லா பார்த்துக்கோங்க. இன்டர்னல் டயாமீட்டர் சரிங்களா. ஸோ இன்டர்னல் டயாமீட்டர் is equal to என்னது 2 into ரேடியஸா, அதாவது 2 times the radius தானே டயாமீட்டர். ஸோ 2 into 3 வந்து என்னது 6. ஸோ 6 centimeter is the answer. ஸோ இதுதான் ஆன்சர். வாவ்! எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.